ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லீவ்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஹேபிடேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹேபிடேட்னா என்னப்பா அப்படின்னா, ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் தான். ஸோ அதில் வந்து ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு பிளேஸில் வந்து வாழுது அப்படின்னா அதான் அதோட ஹேபிடேட். வாழ்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதான் அதோட ஹேபிடேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்த் ஆஃப் த ஓஷன், கீழே இருக்கக்கூடிய ஓஷனில் இருந்து மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்டான அந்த மவுண்டைன் வரையும் எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து வாழுது. மேலே அதாவது பனிப்பாறைகள் இருந்தாலுமே அங்கே வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதாவது பிளான்ட் அனிமல்ஸ் எல்லாமே. கீழே வந்து ஓஷன் கீழேயும் வந்து நிறைய கிராஸஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை வாழுது. ஸோ அதுதான் அதோட ஹேபிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேபிடேட்ஸ் வந்து 2 மேஜர் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, அக்வாட்டிக் ஹேபிடேட் அண்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். ஃபஸ்ட் அக்வாட்டிக் ஹேபிடேட் என்ன? தண்ணியில் நீர் வாழக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் அந்த அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்வாட்டிக் பிளான்ஸாக இருக்கலாம், இல்லை அக்வாட்டிக் அனிமல்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அக்வாட்டிக்கில் ஹேபிடேட்டில் வரும். ஸோ அக்வாட்டிக் ஹேபிடேட் இன்க்ளூட்ஸ் த ஏரியாஸ் தட் ஆர் permanently covered with water and surrounding by water. There are 2 types of habitat, namely the freshwater habitat and marine water habitat. So aquatic habitat na water habitat. So water habitat வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அண்ட் அடுத்து வந்து மெரைன் வாட்டர் ஹேபிடேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட்டில் வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ரெண்டு இருக்குது. டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் லேண்ட், அதை வந்து சொல்கிற இது. அக்வாட்டிக் மீன்ஸ் வாட்டரில் கவர் ஆனது. ஸோ அதை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கலாம், மரைன் வாட்டர் இருக்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது சுத்தமான தண்ணியில் வாழக்கூடிய அந்த ஹேபிடேட்ஸ், அதில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம். ஸோ மெரைன் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாக அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து சொல்கிறது. அதே டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டாக இருக்கும்போது அது டெசர்ட் எக்கோசிஸ்டம்லாம் இருக்கலாம், இல்லை கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கலாம், அடுத்து மவுண்டைன்ஸ்லையும் இருக்கலாம். இது வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸில் வரும். அதே ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டில் வந்து ரிவர் வாட்டராக இருக்கலாம், லேக் வாட்டராக இருக்கலாம், பாண்டு, பூலு. ஸோ இது எல்லாமே வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் வரக்கூடியது. ஸோ டெரஸ்ட்ரியலை பொறுத்தளவுக்கு டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸு அண்ட் மவுண்டைன்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்னால் என்ன? ரிவர்ஸு, லேக்ஸு, பாண்டு, பூலு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ஸ். வாட்டர் ஹயாசின்த் பார்த்துருக்கீங்களா? இதுதான் வாட்டர் ஹயாசின்த். ஸோ வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி, வாட்டர் லோட்டஸு. ஸோ இது எல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டில் வளரக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஹாவ் த ஏர் சாம்பர்ஸ் தட் த அக்வாட்டிக் பிளான்ஸ் டு ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஸோ இந்த மாதிரி அக்வாட்டிக் பிளான்ஸ்லாம் ஏன் வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகுது? லோட்டஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும், வாட்டர் மேலே வந்து ஃப்ளோட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லீவ்ஸும் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து வேக்ஸ் அந்த லீவ்ஸில் இருக்கிறது தான் ரீசன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டூயினோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஸ்பேசஸ் இந்த ஸ்டெம்ஸ் அண்ட் பெட்டியல்ஸ் ஆஃப் த லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் த வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து ஃப்ளோட்டிங் ஆகுது லோட்டஸு. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா அது ஸ்டெம்ஸு, அதுக்கப்புறம் அதோட பெட்டியோல்ஸ் பெட்டியோல் மீன்ஸ் நோடிங்க இருக்கும் ஒரு ஸ்டெம்மில். ஸோ அங்கேருந்து லீஃப் வந்து இங்கே ரைஸ் ஆகிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ரீஜன் தான் பெட்டியோல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து பெட்டியோல். ஸோ பெட்டியோலில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேசஸ் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேசஸ்னால தான் வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மரைன் வாட்டர் ஹேபிடேட் பற்றி பார்க்கலாம். From outer spaces, Earth looks like there some blue marble. That is because ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து எப்படி தெரியும்? ப்ளூ கலரில் வந்து தெரியும். இதே அப்படின்னா வாட்டர் வந்து எர்த்தில் வந்து வாட்டர் சர்ஃபேஸ் தான். எர்த்தை பொறுத்தளவுக்கு 70% ஆஃப் வாட்டர்னால கவர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ரீசன், அது வந்து ப்ளூ கலராக இருக்கிறதுக்கு. வாட்டர் இருக்கனால அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸும் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40% ஆஃப் ஆல் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார் த பிளானட். எக்ஸாம்பிள் வந்து மெரைனில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கே மீன்ஸ் பாசிகள் இருக்குல்ல. ஸோ அது வந்து கடலில் இருக்கக்கூடிய கடல் பாசி ப்ரீமியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து சீல இருக்கக்கூடிய கிராஸஸ், சீல வந்து கிராஸஸ் இருக்கான்கிட்ட இருக்குது தான். ஏன்னா இப்போ வந்து லேண்டில் இருக்குது, அதே மாதிரி ஓஷன்ஸ் இதுலேயும் வந்து கிராஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து மெரைன் மார்ஷ் கிராஸஸ் இருக்கும், பெருசாக இருக்கும். அடுத்து வந்து ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸு. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டூயினோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைல் அப்படிங்கிறது தான் அந்த வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்டான ஒரு ரிவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6650 கிலோமீட்டர்ஸ் லாங்கில் இருக்குது. அதே வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு லாங்கஸ்டான ரிவராக எதை சொல்கிறாங்கன்னா கங்காஸ் வந்து சொல்கிறாங்க. கங்காஸ் ரிவர் இருக்குல்ல, அது 25 கிலோமீட்டர்ஸ் இன் லாங். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ்